இலக்கியத்துக்கு வழங்கப்படும் உச்சபட்சமான விருது. இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கப்படும் நோபல் பரிசு என்று கருதத்தக்கது. அது 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருது ஒவ்வொரு தமிழனுக்கும் காணிக்கையாக்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழரும் இந்த விருதை தங்கள் வீட்டு விருதாக கருதி கொண்டாட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த விருதின் பெருமையை, தமிழின் அருமையை பெற்றோர்கள் கடத்த வேண்டும், ஆசிரியர்கள் கடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலையில் சாகித்ய அகாடமி என்றால் என்ன, ஞானபீடம் என்றால் என்ன என்ற வேறுபாடு தெரியாமல் பல தமிழர்கள் என்னை கேள்வி கேட்கிறார்கள். உங்கள் ஊடகங்களின் வழியாக நான் அவர்களுக்கு விடை சொல்ல ஆசைப்படுகிறேன். சாகித்ய அகாடமி என்பது 22 தேசிய மொழிகளிலும் சிறந்த படைப்பாளியை தேர்ந்தெடுத்து 22 பேருக்கு வழங்கப்படுவது. தமிழுக்கு ஒன்று, கன்னடத்துக்கு ஒன்று, மலையாளத்திற்கு ஒன்று, தெலுங்குக்கு ஒன்று, வங்காளத்துக்கு ஒன்று, மராட்டிக்கு ஒன்று என்று வழங்கப்படுவது. அது 22 விருதுகள் கொண்டது சாகித்ய அகாடமி. இந்த 22 இந்திய மொழிகளிலும் ஒரு மொழி சிறந்தது, ஒரு படைப்பாளர் சிறந்தவன் என்று ஒரே ஒருவருக்கு வழங்கப்படும் ஒற்றை விருது ஞானபீடம். அதனால்தான் சாகித்ய அகாடமியை விட ஞானபீடம் இந்திய இலக்கிய உலகில் பெரிதும் மதிக்கப்படுகிறது. இந்த விருதினால் நான் பெருமை பெறுகிறேன் என்பதை விட இளம் படைப்பாளிகள் பெருமை உற வேண்டும். அடுத்து ஞானபீடத்திற்கு தமிழில் உரியவன் யார் என்று உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஞானபீடத்தோடு தமிழின் உயரம் குறைந்து விடுவதில்லை. இந்த ஞானபீடத்தோடு தமிழின் பெருமை முடங்கி விடுவதில்லை. இது ஒரு தொடர்ச்சி. வாழையடி வாழையாக தமிழர்கள் உலகுக்கு தங்கள் அறிவை, நாகரிகத்தை, பண்பாட்டை, வாழ்வியலை பங்களித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அடுத்த 6 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் தமிழின் ஞானபீடம் பெறக்கூடிய படைப்பாளிகள் தமிழில் விடுவார்கள். இப்போது ஞானபீடத்திற்கு என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிற தமிழினமே, அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய புதிய ஞானபீட விருதாளர்களுக்கு வாழ்த்துக்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். தமிழ் உலகத்துக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன். இல்ல, 1975 அகிலனுக்கு, 2002 ஜெயகாந்தனுக்கு, 2025 வைரமுத்துவுக்கு என்று 3 விருதுகள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. நல்ல கேள்வி நண்பரே. தமிழ் எதில் தாழ்ந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். மலையாளம் பெற்ற விருதுகளை விட, தெலுங்கு பெற்ற விருதுகளை விட, கன்னடம் பெற்ற விருதுகளை விட, இந்தி மொழி பெற்ற விருதுகளை விட தமிழ் மொழி குறைவாகத்தான் பெற்றிருக்கிறது என்பது நம்முடைய பலவீனம் இல்லை, மொழியின் பலவீனம் இல்லை. இல்லை, தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் ஒரு கூற்று உண்மை இருந்தாலும் நாம் சரியாக நம்மை புலப்படுத்தவில்லை என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. தமிழில் மட்டும் எழுதி ஞானபீடம் பெற முடியாது. எந்தெந்த மொழிகளில், எத்தனை மொழிகளில் உங்கள் படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற கணக்கு ஞானபீடத்திற்கு முக்கியமாகிறது. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற எனது படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிறகு 22 இந்திய மொழிகளில் அதை மொழிபெயர்க்கக்கூடிய பொறுப்பை சாகித்ய அகாடமி ஏற்றுக்கொண்டது. 12 மொழிகளில் இதுவரை வெளிவந்திருக்கிறது. அந்த ஞானபீட இருந்த படைப்பாளிகள் இந்த 12 மொழிகளையும் படித்திருப்பார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தமிழில் மட்டும் இருப்பதை ஞானபீட விருது குழுவில் இருக்கிறவர்கள் படித்து தெரிந்து தெளிந்து கொள்வார்கள் என்று நான் நம்பவில்லை. தாகூருக்கே கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பிறகுதான் கீதாஞ்சலிக்கு நோபல் பரிசு கிடைத்ததே தவிர
வங்காள மொழியிலிருந்து கிடைக்கவில்லை. 113 ஆண்டுகள் கடந்து விட்டன. தாகூர் நோபல் பரிசு இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்து நான் கேட்ட கேள்வி அதுதான். இந்தியா இந்த 113 ஆண்டுகளில் ஏகப்பட்ட உலக அழகிகளை தயாரித்திருக்கிறது. உலக கவியை தயாரிக்கவில்லையா? அழகிகளை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டுகிற நாம் கவிதைகளை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டவில்லையா? எனவே எல்லா மாநில மொழிகளிலும் உள்ள உயர்ந்தபட்ச படைப்புகள் இந்தியாவின் பிற மொழிகளிலும், ஆங்கிலத்திலும், ஸ்பானிஷ் மொழியிலும், மாண்டரின் மொழியிலும், ஜெர்மனியிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த விருது காட்டுகிறது என்பதாக நான் கருதுகிறேன். எல்லா மொழிகளும் விழிப்புணர்வு கொள்க. தங்கள் வட்டார இலக்கியத்தை தேசிய இலக்கியமாகவும், தேசிய இலக்கியத்தை உலக இலக்கியமாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்பு எல்லா மொழிகளுக்கு வர வேண்டும் என்பது என் வேண்டுகோள். தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கைகள் தெரிவிச்சாங்க, அதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க? உங்களுக்கு விருது அளிச்சப்போ சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, சில தரப்பில் இருந்து. அதற்கு உங்களுடைய கருத்து? எந்த விருதுக்குத்தான் எதிர்ப்பில்லை? எதிர்ப்பு இல்லாவிட்டால் அது விருது இல்லை. எனவே எதிர்ப்பை ஏற்றுக்கொள்வதுதான் சரி. அது சரியா தவறா என்பதை படைப்பாளன் சொல்லுவதை விட படிப்பாளர்கள் சொல்லுவார்கள். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இலக்கியவாதிகள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னீங்க. தமிழ்நாட்டில் ஞானபீடம் அவார்டு வாங்குவதற்கு தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. தகுதிப்படுத்துவார்கள். எதிர்காலத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு முன்னால் இருக்கிற வாசக பரப்பை எழுத்தாளன் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். பதிப்பகங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். அச்சு ஊடகங்கள் எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து ஆதரிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், புகழ் கொடுக்க வேண்டும், சொல்ல போனால் பொருள் கொடுக்க வேண்டும். இலக்கியத்திற்கும் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு கோரிக்கை வைத்தீங்க. யாருக்கு வைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசுக்கா இல்ல மத்திய அரசு? பல்கலைக்கழகத்தை யார் நிறுவ போகிறார்களோ அவர்களுக்கு. ஞானபீடம் இந்திய இலக்கியத்துக்கு வழங்கப்படும் உச்சபட்சமான விருது. இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கப்படும் நோபல் பரிசு என்று கருதத்தக்கது. அது 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருது ஒவ்வொரு தமிழனுக்கும் காணிக்கையாக்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழரும் இந்த விருதை தங்கள் வீட்டு விருதாக கருதி கொண்டாட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த விருதின் பெருமையை, தமிழின் அருமையை பெற்றோர்கள் கடத்த வேண்டும், ஆசிரியர்கள் கடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.